சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அது என்னன்னா, முத்துன்னு ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்க ஒரு மனிதர். அங்க வந்து லாட்டரி சீட்டு உண்டு. அங்க வந்து ஒரு வயதான ஒருத்தர் 62 வயசு இருக்கும். அவருக்கு ஒரு வயதான பெரியவர். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அதாவது 30-32 வயசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகல, 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல. அவருடைய வறுமை அவ்வளவு வறுமையில இருக்காரு. அவர் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அந்த கடையில் போய் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு, லாட்டரியில என்னைக்காவது பணம் விழுதுன்னா தன்னுடைய பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறது அவருடைய எண்ணம். ஒரு தடவை கொண்டு போய் 5 லாட்டரி சீட்டு வாங்கியிருக்காரு, 250 ரூபாய். அதில் 100 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மீதி 150 ரூபாய் நான் நாளைக்கு கொடுக்குறேன்ட்டு போயிட்டார். அந்த லாட்டரி சீட்டை கூட வாங்கி பிரித்து பார்க்கல. அந்த முத்துங்கிற என்ன பண்ணார், லாட்டரி சீட்டை எடுத்து மடித்து ஒரு பக்கமாக வச்சுட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்து பேப்பரில் பார்த்தா, பேப்பரில் 1,16 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு விழுந்திருக்கு. அந்த சீட்டு எந்த சீட்டுனா, இதை மடித்து வச்ச ஒரு சீட்டு. இது வந்து உண்மை சம்பவம். உடனே அவருக்கு வந்து பயங்கர பதட்டம். 1,16 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு அப்படின்னா நேராக போய் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சீட்டை நம்ம அமைக்கலாமா, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது நான் எந்த சீட்டு கொடுத்தேன்னு அவருக்கு தெரியாது, இந்த சீட்டை நம்ம அமைக்கலாமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, தயவு செய்து கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்துருங்க. அங்கே தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோட எவ்வளோ முக்கியமான தெய்வமாகறாங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும். அதனால பெண்கள்லாம் ஒருத்தர் ஜோரா கை தட்டிக்கலாம். உங்களுக்கு ட்விஸ்ட் வந்து என்னன்னா, இங்க இருந்து கொண்டு போய் அந்த லாட்டரி சீட்டை காமிச்சு, அப்பா நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 1,16 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குப்பான்னு காமிச்சோன்னே அந்த பெரியவர் சொல்றாரு, நான் தான் நேற்று வந்து 150 ரூபாய் கொடுக்கல, வெறும் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அதில் எந்த சீட்டுக்கு அது விழுந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அதனால தயவு செய்து இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு முத்து கம்பல் பண்ணி, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து இந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு மரியாதையாக 150 ரூபாய் கொடுன்னு மட்டும் 150 ரூபாய் வாங்கிட்டு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த நியூஸ் அதில் வந்தது. நான் பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டேன். நம்ம உலகத்தில் சிறந்த மனிதன் வேற யாரோ கொண்டாடிட்டு இருக்கோம், இவங்க தானே சிறந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட ட்ரை பண்ணேன். கடைசியில் அந்த முத்துன்றவரையும் அவருடைய மனைவி 3 குழந்தைங்களையும் ஃப்ளைட்டில் திருவனந்தபுரத்துலேருந்து ஃப்ளைட்டில் வரவழைச்சு கிரீன் பார்க்கில் ரூம் போட்டு லிமோசின் ஒரு கார், லிமோசின் நம்ம இந்த கவர்னர் மாளிகையில் பாதி தூரம் இருக்கும், அந்த காரில் கூட்டிகிட்டு வந்து உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள், விவேக், அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சிறந்த மனிதன்ற ஒரு விருதையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் அவருக்கு கொடுத்தேன். போஸ்ட் அடிச்சு வினைலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4 வினைகளை வச்சுட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய குணம்.